கோரிக்கைகள் வென்றெடுக்க அனைத்து ஆட்டோ தொழிற்சங்க கூட்டமைப்பினரும் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னையில் டூ வீலர் டாக்ஸிக்கு தடை விதிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் அன்புச்செல்வன். அன்புச்செல்வன், இந்த போராட்டத்தில் என்னென்ன கோரிக்கைகள் எல்லாம் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள்? கூடுதல் விவரம். ஆட்டோ ஓட்டுநர்கள் தங்களுடைய வாழ்வாதாரம் தொடர்ந்து பாதிக்கப்பட்டுக் கொண்டிருப்பதாகவும் இதனால் பல்வேறு கோரிக்கைகளை நாங்கள் வலியுறுத்திக் கொண்டே இருக்கிறோம். அதிலும் குறிப்பாக டூ வீலர் டாக்ஸியை தடை செய்ய வேண்டும். அதுபோல மட்டுமல்லாமல் ஆட்டோ கட்டணம் கடந்த 12 ஆண்டுகளாக முறைப்படுத்தப்படாமல் இருப்பதாகவும் அதை முறைப்படுத்தப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அம்ச கோரிக்கைகளை முன்னிறுத்தி இன்று கோட்டை முற்றுகை போராட்டத்துக்கு அறிவிப்பு வெளியிட்டனர். அதுவும் குறிப்பாக அனைத்து ஆட்டோ சங்க தொழில் கூட்டமைப்பின் சார்பாக இந்த கோட்டை முற்றுகை போராட்டத்திற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்த நிலையில் இன்று அண்ணா சாலையிலிருந்து சிவானந்த சாலை வழியாக கோட்டை முற்றுகை போராட்டத்தை மேற்கொள்வதற்கு நூற்றுக்கணக்கான ஆட்டோ ஓட்டுநர்கள் தங்களுடைய ஆட்டோக்களுடன் திரண்டனர். இதைத் தொடர்ந்து தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து கோஷங்களை எழுப்பியவாறும் குறிப்பாக உடனடியாக ஆட்டோ கட்டணத்தை முறைப்படுத்த வேண்டும், அது மட்டுமல்லாமல் தங்களுக்கான ஒரு செயலியை உருவாக்க வேண்டும். அப்பொழுதுதான் தற்போது இருக்கக்கூடிய மற்ற தனியார் ஆட்டோ ஓட்டுவது உள்ளிட்ட பல்வேறு சிக்கல்கள் எழுந்திருக்கக்கூடிய நிலையில் அரசே இந்த ஆட்டோ கட்டணத்தை முறைப்படுத்தி ஒரு ஆப் ஒன்றை உருவாக்கினால் இது எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஆகவே இந்த கோரிக்கைகளை உடனே நிறைவேற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தி அதை ஏற்கக்கூடிய வகையிலான கோஷங்களை எழுப்பியவாறு கோட்டை நோக்கி முற்றுகை போராட்டத்தை அனைத்து ஆட்டோ தொழிற்சங்க கூட்டமைப்பின் சார்பாக மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் தான் அவர் கோஷங்கள் எழுப்பி வரக்கூடிய நிலையில் தடையை மீறி இந்த போராட்டத்தை மேற்கொண்டு கொண்டிருப்பதன் காரணமாக போலீசார் அவர்கள் அனைவரையும் பேச்சுவார்த்தை ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்தும் போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டு செல்லக்கூடிய முயற்சியை மேற்கொண்டதன் காரணமாக அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டு தற்போது அருகாமையில் இருக்கக்கூடிய மண்டபங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த போராட்டத்தை பொறுத்தவரை நாங்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களுக்கு பின்பாக முன்னெடுத்திருக்கிறோம். அரசு இது தொடர்பான கவனத்தில் எடுத்துக்கொண்டு உடனடியான தீர்வு மேற்கொள்ள வேண்டும், அப்படி அல்லாத பட்சத்தில் திரைநிரப்பும் போராட்டத்தை மேற்கொள்வோம் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி அன்புச்செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.